வணக்கம். நமக்கு என்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி கொஞ்சம் சிறப்பா இருந்துச்சு. பட் அந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி தான். ப்ரோ, பிளாக் க்ளாத் போடுறது, அதாவது கருப்பு நிறங்கள்ல உடை அணியிறது அப்படின்றத சொல்லுவாங்களே, அது உண்மையா இன் ஜோதிடம்? சம் சேயிங் டோன்ட் வேர் பிளாக். அதாவது சில பேர் சொல்றாங்க கருப்பு யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்னு. ஓகே, அது உண்மையா? இதான் கேள்வி. அதாவது கருப்பு கலர்ல மோஸ்ட்லி யார் சொல்லுவா? நம்ம வீட்ல அம்மா சொல்லுவாங்க. கருப்பு கலரா போடாதடா அப்படின்ட்டுன்னு. அப்போ இந்த கருப்பு கலர்ல போடுறது அப்படின்றது, இந்த இடத்துல நான் அப்படியே உங்கள லக்ன வாரியா பிரிச்சுருவேங்க. நேத்து ஒருத்தர்கிட்ட ஜாதகம் பார்க்குறாரு. பிரதர், பிறந்ததுலேருந்து நான் ஜாதகம் பார்க்க போனதில்ல. நீங்க பேசினது பிராக்டிகலா இருந்துச்சுன்னு தான் ஜாதகம் பார்த்தேன். அதுக்கும் இந்த மாரி செஞ்சு நான் 1 மாசம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்ட்டா இன்னைக்கு வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாரு. அப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க வந்து கும்ப லக்னம் பிரதர். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல வந்து கும்ப லக்னம் அப்படின்னு வந்து நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த அந்த குணங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அவங்க எது எத ப்ரிஃபர் பண்ணுவாங்க, எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அப்ப அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். இந்த விஷயம், இந்த விஷயம், இந்த விஷயம். அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. "இத சொல்லுவீங்கன்னு தெரியும். இத சொல்லுவீங்கன்னு தெரியும்" அப்படின்னு. இயல்பாக மகர கும்ப லக்ன ராசிக்காரர்கள், இது நிறைய பேசிட்டேங்க. மகர கும்ப லக்ன ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருள் சார்ந்த அமைப்புகள் பிடிக்குங்க. அப்ப கருப்பு கலர் சட்டை போடுறது, கருப்பு கலர்ல வண்டி வாங்குறது, கருப்பு கலர்ல இருக்கிறது, நைட்ல ஆக்டிவா இருக்கிறது, இயல்பாகவே பாருங்க நைட்ல ஒரு மாதிரியான தன்மைகள்ல நம்பர் 2ன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் அமைப்புகள்ல, 2ஆம் தர அமைப்புகள்ல நைட்டெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் பாருங்க இந்த மாதிரியான மகர கும்ப லக்ன ராசிக்காரர்கள் அல்லது ராசி லக்னத்துல சனி இருக்கிறவங்க இந்த மாதிரியான தன்மைக்குள்ள வருவீங்க. உங்களுக்கு கருப்பு பிடிக்கும். உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியான விஷயங்கள், செகண்ட் ஹேண்ட் விஷயங்கள் பிடிக்கும். டிபி வைக்கிறதுல அவங்க கொஞ்சம் தயங்குவாங்க. அவங்களோட டிபி வைக்காம பேட்மேன் வச்சுக்கிறது, அந்த பென்தர் வச்சுக்கிறது, அந்த மாதிரியான கரு நிறம் சார்ந்த டிபி வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயம். இப்போ உடனே ஒருத்தர் வந்து நான் வந்து கும்ப லக்னம் தான், நான் வைக்கலன்னுவீங்க. கண்ண திறந்து, காத திறந்து கேட்டீங்கன்னா, லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர். ஓகேங்களா? தெளிவா தான் பேசுறேன். உங்களுக்கு புரியலன்றதுக்காக நான் பேசுறது சரியில்லன்னு வராது. லக்னத்தோடு இருள் கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இயல்பாகவே இருள் தன்மை, இருட்டா இருக்கக்கூடிய அமைப்பு, நைட்ல இருக்கக்கூடிய அமைப்பு, டிம்மான லைட்ல இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும். ஏன் அப்படி? இயல்பாகவே கும்பமும், மகரமும் சூரிய சந்திரனுக்கு ஆப்போசிட்டா ஜாதக கட்டத்துல எப்படி இருக்கு? சூரியன், சந்திரன் இந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா, மகர கும்பம் இந்த பக்கம் இருக்கு. கும்பத்துக்கு சூரியன் ஆப்போசிட்டாவும், மகரத்துக்கு சந்திரன் ஆப்போசிட்டாவும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணமே, சூரிய சந்திரனின் ஒளி இந்த சனி கிரகத்தை, அந்த சனியின் கிரகத்தினுடைய வீடுகளை சென்று சேர முடியாது அப்படின்றதுக்கான அறிவியல் பூர்வமான ஒரு அமைப்பு தான். சூரியனுடைய ஒளி இறுதியாக கொண்டு சனியோடு சேர முடியாது. அதனாலதான் ஜோதிடத்துல அதுக்கு பிறகு இருக்கிற நெப்டியூன், அதுக்கு பிறகு இருக்கிற மத்த கிரகம் நம்ம போறதில்ல. சூரிய ஆத்ம ஒளி இறுதியாக டச் பண்ற இடம் அப்படின்றது சனியோட இடம். அதை தாண்டி செயல்படுறது இல்லைன்றதுனால சனியை தாண்டி இருக்கக்கூடிய எந்த கிரகத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்ல. அப்ப நம்ம யார் யார் எடுத்துக்கிறோம்? சுக்கிரன் எடுத்துக்கிறோம், புதன் எடுத்துக்கிறோம், சுக்கிரன், நான் இந்த ஆர்டர்ல சொல்றேன். சூரியன் எடுத்துக்கிறோம், சந்திரன் எடுத்துக்கிறோம், செவ்வாய் எடுத்துக்கிறோம். செவ்வாய்க்கு பிறகு ராகு எடுத்துக்கிறோம். செவ்வாய்க்கு பிறகு இல்ல, செவ்வாய்க்கு முன்னக்கே ராகு எடுத்துக்குவோம். ஆனா ராகு வந்து தனியாக இயல்பாக செயல்பட முடியாத கிரகம்ன்றதுனால இருக்கிற வீட்டுல செவ்வாயோட வீட்டுல இருந்தா ஒரு செவ்வாய், குருவோட வீட்டுல இருந்தா ஒரு குரு, அந்த மாதிரி மாறிக்குவாரு. அடுத்ததாக குரு, அதுக்கு பிறகு சனி, புதன், கேதுவும் அதே ராகுவோட கேட்டகரியில, அப்புறம் சுக்கிரன்னு சொல்லிட்டு இந்த 9 கிரகங்களும் பாருங்க இந்த உள்வட்ட அமைப்புகள்ல தான் இருப்பாங்க. இதுல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறோம். பூமிக்கு உள்வட்ட பாதையில இருக்கக்கூடிய கிரகங்கள், பூமியில வெளிவட்ட பாதையில இருக்கக்கூடிய கிரகங்கள்ன்ற அமைப்புகள்ல, பூமிக்கு வெளியில இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய், சனி, குரு. இவங்க தான் அந்த வக்ர நிலையெல்லாம் அடையிறதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் இவங்க தான் குடுப்பாங்க. இந்த பக்கம் பூமிக்கு, அதாவது சூரியன் பக்கத்துல இருக்கிறவங்க, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கிறவங்க அப்படின்னு நீங்க கணக்கெடுக்கும்போது புதன், சுக்கிரன், ஒரு சந்திரன் அப்படின்னு வருவாங்க. இந்த அமைப்புகள்ல தான் அந்த ஆர்டர் ஜாதகமே, சாரி, அந்த ஜாதக கட்டமே இருக்கும். ஓகே, இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, சூரியனிலிருந்து அதிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சனி தான். அதனாலதான் சூரியனின் ஒளியை பெற முடியாத இடத்துல அவர் இருள் தன்மையா இருக்கிறாரு. அப்ப சனி வந்து இருள் தன்மையான கிரகம். சனி வந்து ஒரு மாதிரியான அழுக்கு சார்ந்த கிரகம். சனி வந்து உடல் உழைப்பை அழுக்க பூசிக்கிட்டு வேலை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றோமா? இது அத்தனையும் பாத்தீங்கன்னா லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டிருக்கிறவங்களுக்கும், லக்னம் லக்னாதிபதி சனியா இருக்கிறவங்களுக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி வரும். ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 80% 90% கண்டிப்பா இருக்கும். ஒரு கும்ப லக்னக்காரரா இருந்தா தயங்கி தயங்கி பேசுவாரு. மகர லக்னக்காரரா இருந்தா ஆளுங்களோட விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிறதுல அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரியான சில தனி இயல்பு இருக்கும். இப்போ
கருப்பு சட்டை போட்டா நல்லதா? இல்ல வெள்ளை சட்டை போட்டா நல்லதான்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அத போடுவீங்கங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, என்னோட ஜாதகப்படி கேட்டீங்கன்னா, நான் ஒரு கலர் சட்டை போடுறதே இல்ல. நான் மிக்ஸ்ல போடுவேன். ஓகேங்களா? எனக்கு எது பார்க்கும்போது, இந்த தருணத்துக்கு எது அழகா இருக்கு அப்படின்னு தோணுதோ, அத தான் நான் போடுற பழக்கம் எனக்கு. ஆனா சில பேர் பாருங்க கருப்பு மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில பேர் பாருங்க ரெட் மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ப்ளூ மட்டுமே பண்ணுவாங்க. சில பேர் எல்லோ மட்டுமே பண்ணுவாங்க. இது ஒரு கேட்டகரியா வந்துருமா? இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து கடவுளையும் தாண்டின ஒரு பியாண்டான ஒரு நிலையில இருக்கிறவங்க. திங்கட்கிழமை ஒரு சட்ட கலர் போடுவாங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு கலர் போடுவாங்க. புதன்கிழமை ஒரு கலர் போடுவாங்க. வியாழக்கிழமை ஒரு கலர் போடுவாங்க. இந்த மாரி போட்டுக்கிட்டா நல்லது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும் அப்டின்னுவாங்க. இதெல்லாம் சும்மாங்க. அப்படி இந்த கலர் தான் நடக்கும், அந்த கலர் தான் நடக்கும் அப்டின்னா, அவரவர் மண்டே இந்த கலர் போட்டுக்கங்க. இந்த செகண்ட் டே இது செவ்வாய்க்கிழமை இத போட்டுங்க. வெட்னஸ்டே இத போட்டுங்க. புதன்கிழமை போட்டுங்க. வியாழக்கிழமை போட்டுங்கன்னு சொல்லிட்டு டேட் வாரியா நமக்கு அதெல்லாம் பிரிச்சு குடுத்து அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. இது நம்மளுடைய ஆறுதலுக்காக நம்ம தேடுனது. நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத உடுத்துவீங்க. உடையா உடுத்துவீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத சாப்பிடுவீங்க. எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்க இருப்பீங்க. இதனை முடிவு செய்றது உங்களோட லக்னமும், ராசியுங்க. உங்க உடலும், மனமும் ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்குது. நான் இங்க போறேங்க. நான் லஞ்சுக்கு போறேங்க. நான் கிளப்பிங் போறேங்க. நான் பாருக்கு போறேங்க. இந்த முடிவை உங்களோட உடலும், மனமும் சேர்ந்து எடுக்குது. அந்த உடலும், மனமும் எத குறிக்குது? உடல் உங்களுடைய லக்னத்தையும், மனம் உங்களுடைய ராசியையும் குறிக்குதா? இந்த 2ம் இருள் தன்மையா இருக்கும் பொழுது, நீங்க பிளாக்கான டார்க்கான கலர். பிளாக்ன்னு சொல்ல முடியாது. டார்க் கலர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. எல்லாத்துலயும் நல்ல ஒளியான சந்திரனோட பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த சிம்ம ராசிக்காரர பாருங்க, அவருக்கு இருட்டு கருப்பே பிடிக்காது. அவரு எல்லாத்துலயும் பளிச்சுன்னு இருக்கணும், எல்லாத்துக்கும் தைரியமா இருக்கணும், தன்னம்பிக்கையா இருக்கணுன்ற மாரியான போல்டா, பொலிவா இருக்கணும்னு நினைப்பாரு சிம்ம அமைப்புகள்ல இருக்கிறவங்க. ஆனா அப்படியே பார்த்தீங்கன்னா, கும்பத்தினுடைய, மகரத்தினுடைய முதல் தன்மையே தன்னை தாழ்வு மனப்பான்மையா பார்த்துக்கிறது, வேற ஒருத்தரோட விஷயங்கள பார்த்துட்டு, அவங்க எப்படி அப்படி இருக்காங்கன்னு அந்த மாரியான விஷயம்லாம் பார்க்குறீங்கல்ல? இதெல்லாம் இந்த சனி கிரகத்தினுடைய தன்மைங்க. குரு பகவான் ஒளியான கிரகத்தின் லக்னங்கள்ல இருக்கும்போது, நீங்க தெளிவான ஒரு மாரி பளிச்சுன்னு அமைப்புகள்ல இருப்பீங்க. சந்திரன் ஒளியாக இருக்கிற பட்சத்துல உங்களுடைய முகம் பளிச்சுன்னு இருக்குங்க. அமாவாசை அமைப்புகள்ல பிறந்து, அந்த சந்திரன் சனியோட தொடர்புகள் இருக்கும்பொழுது, முகமே அவங்க பார்க்கும்போது ஒரு மாரி ஈர்ப்பு குறைந்த நிலையில இருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அந்தந்த அமைப்புகள்ல இருக்கும். இப்படிதாங்க ஒரு சில அமைப்புகள்ல நான் ஜாதகம் பொருத்தம்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் சொல்லுவேன். 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்த இது பார்த்தாங்கன்னா, பார்க்க ஹீரோ மாரி இருப்பாரா மாப்பிள அப்படின்னு கேட்பேன். ஐயோ! ஆமாண்ணேன்னுவாங்க. இதெல்லாம் அந்த தன்மையில வச்சு கன்ஃபார்ம் பண்றது தாங்க. இதுதான். இது நீங்க இருக்கிற, வளர்ற எந்த நாட்டுல இருக்கீங்களோ, நீங்க பிறந்த இடம், பிறந்த நாடு, அந்த அமைப்புக்கு ஏத்த மாரியான இந்த அமைப்புகள் அப்படியே உங்களுக்கு பொருந்தும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.